இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியாக வெல்லம் சேர்த்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். அரிசி அளந்து வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அரிசி அளக்கிறதுக்காக நான் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு டம்ளரில் 1 டம்ளர் அரிசி அளந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 பேர்த்துக்கு ஒரு பொழுது கஞ்சிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஏன்னா இப்போ நம்ம சேர்க்குற தண்ணியில் தான் இந்த கவுனி அரிசியை நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். பாருங்கள், காலையில் கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியோட கலரை பாருங்கள், அரிசியோட கலர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ தண்ணியை செப்பரேட்டாக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அளந்து ஊற்ற அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் தண்ணியும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம கவுனி அரிசியை அவிச்சு எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி குக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இருத்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கிடலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த டம்ளர்லையே 6 டம்ளர் தண்ணி இழந்து இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துட்டோன்னா தண்ணி எவ்வளோ குக்கர்லேருந்து வெளியே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அரிசி வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போது 1 ஸ்பூன் போல் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த தண்ணி பொங்கி வெளியே வராமலும் இருக்கும் குக்கர்லேருந்து. அதுக்காக தான் சேர்த்துட்டு குக்கரை மூடி நான் விசில் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அரிசி நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போ ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் நான் 3/4 வாசி எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யிலையே இந்த துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மணம் வர அளவுக்கு லைட்டாக கலரும் மாறி இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா மைல்டான கலரில் மாறி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்சிரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மைல்டாக கலர் மாறிடுச்சுல, நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது கஞ்சியோட ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம குக்கர்லேயும் 10 விசில் வந்துருச்சு. இப்போ மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு கரண்டியோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அப்போ தான் அரிசி கொஞ்சமாக 1-2 நிற்கிறதுமே நல்லா கரைஞ்சி வரும். அதுக்காக தான் பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல மசியெல்லாம் கரண்டியை வச்சே கரைச்சிக்கிடலாம். நம்மளோட அரிசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வச்ச அளவு தண்ணி அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் கஞ்சிக்கு தண்ணி பத்தாது. அதனால ஒரு 2 டம்ளர் தண்ணியை நான் நல்லா சூடுபடுத்திட்டு இப்போ உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வருதில்ல. இப்போது மெஷரிங் கப்புக்கு நான் ஒரு 3/4 கப்பு நல்ல நயமான வெல்லம் எடுத்து துருவி வச்சுருந்தேன். அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை காய்ச்சிட்டு கூட அந்த தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இந்த 3/4 கப் வெல்லம் அப்படிங்கிறது நார்மலான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1 கப்பாக கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மறுபடியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 ஏலக்காவை நல்லா இடித்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். இது நல்ல வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் நம்மளோட கஞ்சி நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்ப சூப்பராக மனமாக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட டயட்டில் இதை கட்டாயம் சேர்த்துக்கணும். எல்லாருக்குமே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம தேங்காய், நெய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உரப்பு கஞ்சி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கன்சிஸ்டன்சியை எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அள்ளி சாப்பிட நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.